Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. மக்களை செய்தி வழங்கும் முறையில் புதிய பாதை கேட்டுச் சென்ற ரிப்போர்ட்டர்கள் நாடளாவிய ரீதியிலிருந்து செய்திகளை வழங்கி வருகின்றனர். அவ்வாறு எம்முடன் இணைந்து கொண்ட செய்தி வழங்குநர்களான மேலும் ஒரு ரிப்போர்ட்டர் குழு கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட செயலமர்வில் கலந்து கொண்டது. இந்த செயலமர்வு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் உள்ள கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள் என்ற துணிப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் என்னும் புதிய செய்தி வழங்கும் முறைக்கான இந்த செயலமர்வுக்கு நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து செய்தி வழங்குநர்கள் கலந்து கொண்டிருந்தனர். செய்தி வழங்குதல் மற்றும் ரிப்போர்ட்டர்களின் ஒழுக்கங்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர்கள் ரிப்போர்ட்டர்களுக்கு தெளிவூட்டினர். நவீன ஊடகத்துறை தொடர்பிலும் அவர்களுக்கு செயன்முறைகளின் ஊடாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் போது ரிப்போர்ட்டர்களின் நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பாராட்டினார். நேரடியாக செய்தி வாசித்தல் மற்றும் செய்தி தயாரித்தல் என்பவை தொடர்பிலும் அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர்கள் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்து கொள்ள உள்ளதோடு மக்களை செய்தி வழங்குதல் என்பதற்கமைய தற்போது செய்தி வழங்கி வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டில் செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லி சில நேரங்களில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்த விஷயங்களில் சொல்ல முடியாமல் நான் பயந்து இருக்கோம். இதை நாங்கள் திட்ட தெளிவாக சொல்லுவோம் இந்த நியூஸ் பேஸ்ட் மூலமாக. நன்றி. ரிப்போர்ட்டர் என்பது சிறந்த முறையிலே மேலும் வளர்ச்சியட எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நியூஸ் பேஸ்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அதாவது ரிப்போர்ட்டராக நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறது வரவேற்கத்தக்க விடயம். இது மூலமாக மக்களுக்கு முக்கியமான விடயங்களை சென்றடையக்கூடிய முறையில் நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு முடியும்.